தமிழ் தேசியம் பேசுகின்ற பல்வேறு இயக்கங்கள், அமைப்புகள், குழுக்கள், கட்சிகளும் கூட சோழர்கள் ஆட்சி வந்து பொற்காலம் தான். அதாவது அதற்கு பிற்பாடு வந்த நாயக்கர் ஆட்சி இங்கே தான் இந்த வர்ணாசிரமம்லாம் நிறைய வந்தது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இன்னமும் ஜனநாயகம் தலை தோங்கிய ஒரு ஆட்சியாக தான் சோழர்கள் ஆட்சி இருந்தது அப்படிங்கிறாங்க. சரி, அது முற்றிலும் தவறு என்பது என்னுடைய கருத்து. இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் எல்லா சமூகமும் கோயிலுக்குள்ளே போகணும் எப்போ சட்டம் வந்துச்சு? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எல்லா சமூகமும் கோயிலுக்குள்ளே போகணும் சட்டம் எப்போ வந்துச்சு? இப்போ திருவண்ணாமலை இருக்க கோயிலில் எல்லா சமூகமும் உள்ளே போகலான்னு சட்டம் எப்போ வந்துச்சு? நீதி கட்சி ஆட்சி என்று கொண்டு வரவட்டால் இன்னும் நான் தெரிய சொல்லுவேன், அந்த தெருவிலே நான் நடக்கூடாதுன்னு சொன்ன சாமி தானே அது. சட்டம் போட்டவர் தானே சோழர் மன்னர்கள். இந்த தெருவிலே நடக்கூடாது இல்லையா? அதானே உண்மை. இப்போ வைக்கம் போராட்டம் நடந்தது இல்லையா? பெரியார் நடத்தினார் இல்லையா? அவர் கோயிலுக்குள்ள போறதுக்காக போராட்டம் நடத்தினாரு. தெருவுல சுற்றி கோயிலை சுற்றி இருக்க அந்த 4 தெருவில் நடக்கிறது எனக்கு அனுமதி கொடுக்குறான்னு போராட்டம் நடத்தும். தெருவிலே அனுமதிக்கப்படாத ஒரு சமூக மக்கள், அனுமதிக்காத அந்த அரசு எப்படி வந்து பொற்கால ஆட்சியை கொடுத்துருக்க முடியும்? அது ஜனநாயக ஆட்சியா இருக்க முடியும்? உண்மையிலேயே சொல்றாங்க. அதே மாதிரி கரிகாலன் பத்தி எல்லாரும் சொல்றாங்க, கல்லணை கட்டினார், அது வரலாற்று பெருமை தான், அதை நம்ம இருக்குல்ல. என்கிட்ட நிலைமை இல்லையே, எனக்கு கல்லணைனால என்ன பலன்? இப்ப கடைசியா இந்த கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட மூப்பனார்கள்ட்ட 5000 ஏக்கரு 10,000 ஏக்கரு அப்படியே இருந்தது. நில அவங்க தானே பண்ணாங்க. இங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அரைப்படி நெல் கூடுதலா கேட்டுதானே தீயில கொளுத்தப்பட்டாங்க வெண்மணில. அரைப்படி நெல் கூலி கொடுக்காத ஒரு சமூகம் தானே. இவ்வளவு தனி உடைமை சொத்தை யார் கொடுத்தது? தானம், நில தானம் கொடுத்தது யாரு? சோழனுடைய காலம் தானே. அது இந்த 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த தானம் இருக்க தானே செஞ்சது. எவ்வளவு ஏக்கர் கொடுப்பீங்க? கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் நீங்க பிராமணர்களுக்கும் வைதிகர்களுக்கும் கொடுத்த நிலம் தானே அது. அது எப்படி வந்து ஜனநாயக நாடாக இருக்க முடியும்? தெருவிலே நடக்கக்கூடாது, பார்த்தால் தீட்டு, தொட்டா தீட்டுங்கிறத விட மன்னிச்சிடலாம், பார்த்தாலே தீட்டு, தெருவில் நடந்தா தீட்டு, பஞ்சபல் பார்த்தால் தீட்டுன்னு வச்சுட்டாங்க. அப்படின்னு வச்சது யாரு? அதை நடைமுறைப்படுத்தினது யாரு? சோழர்கள் தானே, விஜயநகர பேரரசு தானே, நாயக்கர் காலம் தானே. அது எப்படி தமிழருடைய ஜனநாயக காலம்னு நம்ம சொல்ல முடியும்? அது முற்றிலும் தவறானது.